அடுத்து ஒரு அழகான கற்பனை சொல்றார். இது நீர் நாடல்லவா, அந்த ஆற்றில் ஓடக்கூடிய நீர் கரை புரண்டு ஓடுகிற பொழுது ஆற்றில் வரக்கூடிய சங்கு பூச்சிகள் பக்கத்தில் இருந்த வாழை தோப்புகளில் சிக்கி கொண்டார். வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற பொழுது வெள்ளம் கரையை கடந்து வாழை தோப்புக்குள் புகுந்து அந்த வாழை தோப்புல இந்த சங்கு பூச்சிகள் சிக்கி கொண்டன. வாழை தோப்பில் வெற்றிலையும் பயிரிடுவார்கள், கமுக மரத்தையும் பயிரிடுவார்கள். அதனால இந்த வாழை தோப்பில் சிக்கி கொண்ட சங்கு பூச்சி மெல்ல அந்த வாழை இலை வழியாக ஏறி பக்கத்தில் இருக்கக்கூடிய கமுக மரத்தின் உச்சியில் போய் நின்றதாம். அந்த கமுக மரத்தின் உச்சியை அடைந்த சங்கு அங்கிருந்து முத்துக்களை உதிர்த்தது. அது எப்படி இருக்குது? பாக்கு மரம் பாலை விரித்து அதனுடைய கதிர்களை சிந்துவது போல இருந்தது என்று ஒரு அழகான கற்பனை பாடுறார். இது கற்பனை தான். பொங்கிய மானதி நீடலை உந்து புனல் சங்கம் சங்கு துங்க இலை கதலி புதல் மீது தொடக்கி போய், தொடக்கின சிக்கி போய், தங்கிய பாசடை சூழ்கொடி, பாசடைன வெற்றில கொடி, தங்கிய பாசடை சூழ்கொடி ஊடு தவழ்ந்தேறி பைங்கமுகின் தலை முத்தமுதிர்க்குவ பாளையன. இந்த கமுகம் பாளை முத்துக்களை உதிர்ப்பதை போல இந்த சங்குகள் அதன் மேலே இருந்து முத்துக்களை உதிர்த்தன என்று பாடுறார்.